ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 5-6 வரமிளகாய் எடுத்துக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட வேணும்னா இன்னும் 2 வரமிளகாய் சேர்த்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை. இப்போ ஒரு ட்ரை பேனில் பட்டை, ஏலக்காய், வர கொத்தமல்லி, வரமிளகா இது 3ஐயும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 3ஐயும் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதில் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கடாயை மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பாருங்கள், சிக்கனே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டேஸ்டியான ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.